பேட்ச் குக்கிங் வீடியோ போடுங்க ப்ரோ. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இன்றைக்கி நான் செய்ய போகிறது கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ. பட் நம்ம சேனலோட ஃபார்மேட் இது கிடையாது. இதுதான் நான் எண்ட் ஆஃப் த டே. இதை பார்த்த உடனே நானும் இப்படி தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா என் கோல்ஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே தெரியும். ஆனால் இது எல்லாத்துக்குமே பெரிய தடையாக 3 விஷயங்கள் இருக்குது. 1, எனக்கு பிடிக்காம செய்கிற ஃபுல் டைம் ஜாப். 2, ஒரு முடிவே இல்லாத அளவுக்கு இருக்கிற வீட்டு வேலைகள். 3, ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஸோ என் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நானே என்னையே எனேபிள் பண்ணிக்கணும். ஆஃப்கோர்ஸ் ஃபுல் டைம் ஜாபை வந்து என்னால் விடவே முடியாது. பட் என் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு டைம் அண்ட் எனர்ஜி நான் க்ரியேட் பண்ணலாம். ஒரு பயங்கர கோல் ஓரியன்ட் பர்சனாக நான் இருந்தாலும் இப்படி உட்காந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு 2 விளைவுகள் தான் வருது. 1, பயங்கர கில்ட் வரும், தண்டை செலவு பண்ணுறோமே அப்படின்னு. 2வது, நல்ல ஆயிலி ஃபுட்டு ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் கோலாச்சும் ஏதாச்சும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூக்கம் வரும். ஸோ இந்த சைக்கிளை நான் பிரேக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இருக்கிற சிம்பிள் ஹேக் பேட்ச் குக்கிங் தான். பேட்ச் குக்கிங்னா என்னன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி அதை நீங்கள் வந்து நிறைய செஞ்சுட்டு அதையே மீல்ஸாக வந்து அந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. இதனால என்ன பெரிய பெனிஃபிட் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 பெனிஃபிட் இருக்குது. நம்பர் 1, உங்களோட குக்கிங் அண்ட் கிளீனிங் டைம் செம்மையாக ரெடியூஸ் ஆகும். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 to 4 hours நீங்கள் வந்து டைம் ரீகெயின் பண்ணிடலாம். நம்பர் 2, உங்கள் ஓன் குக்கிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மசாலா, ஆயில் இதெல்லாம் கம்மியாக போடுவீங்க. ஸோ நேச்சுரலி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்பர் 3, வீட்லேயே ஃபுட் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா வெளியே போய் சாப்பிட்றது இல்லைனா ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்லா குறைஞ்சி 75% உங்களோட ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகிடும். இதில் இன்னொரு ப்ரோ டிப் தரேன். சண்டே அன்னைக்கு நீங்கள் பேட்ச் குக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டர்டே அன்னைக்கு போயிட்டு உங்களோட வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கிட்டு வர காய்கறியெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிடலாம். அதே சமயம் ஃபுட் வேஸ்டேஜ் 90% குறையும். சரி ப்ரோ, பிக்கெஸ்ட் டேக் அவேயாக ஒரு 4 ரெசிபி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் 1, ஆனியன் தக்காளி பேஸ். 4 காயை தூக்கி போட்டிங்கன்னா மிக்ஸ்டு வெஜ் கறி, மஷ்ரூம் போட்டிங்கன்னா மஷ்ரூம் கறி, அவிச்ச முட்டையை போட்டிங்கன்னா எக் கறி, பன்னீரை போட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை பேக்கேஜ் பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட சாப்பிடலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு மூடு இருந்துச்சுன்னா அப்படின்னா லைட்டாக ஒரு பிரியாணி இல்லைனா புலாவ் குக் பண்ணிவிட்டு அது ஒரு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம். செம சிம்பிள், செம டைம் சேவிங், ஆனால் பயங்கர ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நம்பர் 2, கோகோனட் கேஷ்யூ குருமா பேஸ். இதில் நீங்கள் பட்டாணி ஆட் பண்ணலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இடியாப்பத்தோடு சுட்டு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்பர் 3, சாம்பார். உங்களுக்கு பிடிச்ச காயை போட்டு கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ரைஸு, இட்லி, தோசை, ஏன் தயிர் சாதத்து கூட சூப்பராக செட் ஆகும். நம்பர் 4, பாலக். சும்மா 2 கட்டு கீரை எடுத்து பாயில் பண்ணி அப்படியே தூக்கி ஆனியன் டொமேட்டோ சப்ஜியில் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாலக் பேஸ் ரெடி. அதோட தூக்கி பன்னீரை போட்டிங்கன்னா பாலக் பன்னீர். இல்லை பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா டால் பாலக். மிக்ஸ்டு வெஜ்ஜு போட்டிங்கன்னா மிக்ஸ்டு வெஜ்ஜு சப்ஜி. கோர்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் ஃபுட்டி கிட்ட போயிட்டு இப்படி சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வேலைக்காகாது, அவங்க வந்து கோச்சுப்பாங்க. பட் நம்மளை மாதிரி ஒரு கோல் ஓரியன்ட் பர்சனுக்கு இது ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் தரும். அண்ட் உங்களோட டைமை வந்து நீங்கள் ரீகெயின் பண்ணுறதுக்கு பேட்ச் குக்கிங் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் இன்னொரு உண்மை என்னென்னா, ஹோட்டல்ஸும் இதே தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, அவங்க நல்ல ஆயிலை போட்டு வச்சிடுறாங்க, உங்களுக்கு சுட சுட தராங்கிறதுனால நீங்கள் பாட்டுக்கும் சைலண்ட்டாக சாப்பிட்டு போயிடுறீங்க. பட் இதையே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே ஜாஸ்தி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். காஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் பேட்ச் குக்கிங் வர்சஸ் நம்மளோட கரண்ட் ஹேபிட்ஸ். இப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 3 தடவை வெளியே ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 ரூபா ஆகிடும். அதே விஷயத்தை நீங்கள் வீட்டில் பேட்ச் குக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மிஞ்சி போச்சுன்னா 500 ரூபா கூட ஆகாது. வெளியே ஆர்டர் பண்ணுற ஃபுட்டில் நிறைய ஹிடன் காஸ்ட் வேறு இருக்குது. அவங்க வந்து எப்போவுமே உங்களுக்கு ஜாஸ்தி குவான்டிட்டி கொடுப்பாங்க. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். 2வது, உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து குக் பண்ணாத வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 3வது, நீங்கள் வெளியே வந்து ஆர்டர் பண்ணுறீங்க ரெகுலராக அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி வந்து ரொம்ப ஹெவி ஆகிடும், உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு மணி வேல்யூ போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பேட்ச் குக்கிங் பண்ணுங்கள், 0 கில்ட்டு, மேக்ஸிமம் சேவிங்ஸ். அடுத்து டைம் அண்ட் எனர்ஜி லெவல் பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1 hour குக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ச் குக்கிங்கில் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 2 தடவை குக் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 2 hours தான் ஆகும். ஸோ ஈஸியாக 4 to 5 hours per week நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம்.
பண்ணலாம். ஜிம்முக்கு போகலாம், உங்கள் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிக்கலாம், இல்லைனா டைம் பாஸ் கூட பண்ணலாம், தப்பில்லை. ரெண்டாவது எனர்ஜி. அவுட் சைட் ஃபுட்டில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால அதை நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் உங்கள் பாடி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை ரொம்ப சர்க்கியூஷ் ஆக்கிரும். வேறஸ் நீங்கள் வந்து உங்களோட வீட்டு சமையலை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஆயில் கம்மியாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எனர்ஜி ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஜிம்முக்கு போனீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன் உங்கள் ஒர்க்கில் கூட நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட் இஸ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃபியூவல் வந்து ரொம்பவே நல்லா என்ரிச் ஆகிருக்கும் பேட்ச் குக்கிங்கில். நான் ஒரு கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கணும், டெய்லி வந்து நியூ கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறச்சு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்னோட மைண்ட் ஸ்பேஸ் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கு எனக்கு பேட்ச் குக்கிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அடுத்தது என்ன குக் பண்ணலாம், அடுத்தது எவ்வளோடா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. என் லாங் டேர்ம் கோல் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அப்படிங்கிறச்சு என்னோட ஈட் அவுட் செலவுகளை வந்து நான் கம்மி பண்ணிட்டு இருக்கேன் பேட்ச் குக்கிங்னால. ஸோ அதை வந்து எடுத்து நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறச்சு எனக்கு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கோலே என் பக்கத்தில் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி என் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அதுவே எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ பேட்ச் குக்கிங் இஸ் ஜஸ்ட் நாட் அ கிச்சன் ஹேக், இட் இஸ் ஆல்சோ அ லைஃப் டைம் டிசிப்ளின். நமக்கு டைம் கொடுக்குது, செலவை கம்மி பண்ணுது, எனர்ஜி பூஸ்ட் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி டைம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டெக்னாலஜி ஃபார் டைம் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் இந்த கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ மாதிரி வீடியோலாம் பண்ண சொல்லாதீங்க ப்ளீஸ்.